Hi guys, குற்றாலம் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குற்றாலம் vlog. இன்றைக்கி எங்கள் எல்லார் கூடயும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் அத்தை எங்கள் கூட ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பைபாஸில் காலையில் வந்து சாப்பிட்டுட்டு வீட்டிலேருந்து சாப்பிட்டு தான் கிளம்பணும். ஸோ லஞ்சுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பைபாஸில் வந்து வைர மாளிகை அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே வந்து சிக்கன் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹைப் பண்ணி தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு போனார். அங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக போய் உள்ளெல்லாம் உட்கார முடியல, ஏன்னா சரியான கூட்டம். நாங்கள் பேரெல்லாம் கொடுத்து வெயிட் பண்ணணும். அவங்க வந்து நம்ம பேரை கூப்பிட்டோன்னே தான் நம்ம வந்து உள்ளே போய் உட்கார முடியும். நாங்கள் எல்லாருமே வந்து மீல்ஸ் தான் சொல்லியிருந்தோம். தியாவுக்கு வந்து நாங்கள் வாங்குகிற மீல்ஸ்லேருந்தே அப்படியே கொஞ்சம் ரைஸ் வச்சிட்டோம். ஏன்னா வந்து ஃபுல் மீல்ஸும் சாப்பிட மாட்டா, வேறு எது ஆர்டர் பண்ணாலும் சாப்பிட மாட்டா. நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரைஸு, அப்புறம் வந்து மீல்ஸ்க்கு வந்து 3 குழம்பு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம், ப்ளஸ் வந்து ஃபிஷ் ஃபிங்கர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. கோகோனட் ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட் எனக்கு வந்து வாழைப்பூ பொரியல் வச்சுருந்தாங்க, அது இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாழைப்பூ பொரியல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கோகோனட் ஆயிலில் வந்து நான் வந்து சாப்பிட்றதுனால எனக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து ஃபிஷ் ஃபிங்கர் வந்து எனக்கு தியாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவங்க வந்து செம்மையாக சாப்பிட்டுட்டு வெளியே வந்து எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து அங்கேருந்து நாங்கள் வந்து தென்காசிக்கு கிளம்பியாச்சு. அது எப்படின்னு தெரிலங்க, நாங்கள் தென்காசி உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு சைட் மழையும் பெய்யுது, ஒரு சைட் வெயிலும் அடிக்குது. ஓகே, இந்த தடவை குற்றாலம் செம்ம சீசனாக இருக்க போது அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு நாங்கள் உள்ளே போனோம். குற்றாலம் வந்தாச்சு, தென்காசில தான் இருக்கோம். எல்லாம் அவலப்படாதீங்க பொம்மாயி, எல்லாம் கிளம்பிடுச்சு. கிளம்புற வண்டி மாதிரி கிளம்புற பக்கம் பாக்குறது சின்னதா இருந்தா போற பக்கமும் நிறைய இருக்கே. ஒரு சைடு சீசன் செம்மையா இருக்குன்னு நினைச்சிட்டு போயிட்டு இருந்தா இன்னொரு சைடு வண்டி சரியான டிராஃபிக். ஏன்னா வந்து நிறைய போகிற வண்டியை விட வர வண்டி நிறையா தான் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து ஒரு சைட் பயம், ஏன்னா வந்து கூட்டம் அதிகமாக இருக்குமோ. ஆல்ரெடி இப்போ வந்து கொஞ்சம் சீசன் வந்து நிறைய தண்ணி வர்றதுனால குளிக்க விடுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வர இப்படி வேற இருக்கா, அதனால வந்து பயந்துக்கிட்டே தான் உள்ளே போனோம். போகும்போதே வந்து ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் உள்ளே இந்த லாட்ஜ்குள்ளே போகிற வரைக்குமே மழை தான். செம்மையாக இருந்துச்சு கிளைமேட்டு. இப்ப என்னன்னா ஒரு ஸோ நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நாங்கள் வந்து எப்பயுமே இந்த லாட்ஜில் தான் தங்குவோம். எப்போ வந்தாலுமே இந்த லாட்ஜ் தான். நாங்கள் கார் பார்க் பண்ண வந்து பக்கத்தில் வந்து சாந்தி இல்லம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அங்கேயே வந்து ரூம்ஸ்லாம் இருக்குது. பட் வந்து நாங்கள் இங்கே தான் மேக்ஸிமம் வந்து தங்குவோம். இதுதான் வந்து நாங்கள் இருக்க போகிற ரூமு. இங்கே வந்து இந்த தடவை வந்து கீழே இருக்கோம். லாஸ்ட் டைம் வரும்போது நாங்கள் வந்து நியூ இயர்க்கு வரும்போது மேலே இருந்தோம். இப்போ வந்து நாங்கள் வந்து கீழே இருக்கோம். ஃபர்ஸ்ட்டு வந்தோடனே கிளைமேட்டுக்கு அப்படியே சூடாக ஏதாச்சும் குடிக்கணும் போல் இருந்துச்சு. இங்கே வந்து குற்றாலத்தில் மேக்ஸிமம் வந்து ஸ்பெஷலி வந்து இந்த பாதாம் பால் தான். நான் வந்து காஃபி, அதாவது பிளாக் காஃபி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து எங்களோட வெட்டிங் டே அப்படின்றனால நாங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து வந்தோடனே ரெடி பண்ணிக்கிட்டு திருக்குற்றாலநாதர் மெயின் ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியெல்லாம் பார்த்தா சரியான கூட்டம். ஆனால் வந்து எங்கேயுமே குளிக்க விடலை, எல்லா இடத்துலையும் வந்து மூடி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே சரியான கூட்டம். போகிற வழியெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. மெயின் ஃபால்ஸில் பார்த்தா அங்கேயே சரியான தண்ணி. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து நாங்கள் கோயிலுக்கு போயாச்சு. இதுதான் வந்து திருக்குற்றாலநாதர். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இதுக்கு முன்னாடி போயிருக்கேன். நாங்கள் ஃபர்ஸ்ட் வரும்போது பார்க்க வந்து குட்டியாக தான் இருந்துச்சு. பட் உள்ளே போனால் நிறைய பெரிய கோயில், செம்ம பெரிய கோயில். இங்கே இன்னொன்று என்னன்னா, குற்றாலத்தில் வந்து இங்கே வந்து வெள்ளம் வரும்போது இந்த கோயிலில் வந்து முக்கால்வாசி 85% ஃபுல்லாக வந்து தண்ணி வந்துருச்சு. நம்ம உள்ள கோயிலுக்குள்ளே போனாலே தெரியும் அவங்க வந்து எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு இந்த கோயில் அப்படின்றத ஒரு இடத்துல வந்து அவங்க மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க.
அப்படியுமே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பலாப்பழ மரம் இருக்குது. அந்த மரம் வந்து அதில் வந்து போகவே இல்லை. அப்படியே வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து நின்றுட்டு இருந்துச்சு. எனக்கு இந்த கோயிலே ரொம்ப பிடிச்ச இடம்னா இந்த இடம் தான். அது ஏன்னு தெரியல. நம்ம இந்த கேரளாலாம் பார்ப்போம்ல, டிப்பிக்கல் அந்த கேரளா இடம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த இடம் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. எனக்கு ஸ்பெஷலி இந்த இடத்த விட்டு வெளியே வர மனசே இல்லை. அப்புறம் வந்து இந்த கோயிலில் இந்த தண்ணி போகுது பார்த்தீங்களா, எவ்வளோ கிளியராக இருக்குது தெரியுமா. அப்படியே மெயின் ஃபால்ஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த கோயிலுக்கு வருது அந்த தண்ணி. அப்புறம் வந்து இந்த கோயில் இப்போ தான் நான் வந்து பின்னாடி சைடு வந்து பார்க்குறேன். இங்கே வந்து கருப்பன் சாமி இருக்குது, நிறைய அகஸ்தியரோட கால் தடம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கோயிலேருந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து மெயின் ஃபால்ஸ் பார்த்தரலாம். அப்புறம் வந்து இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வந்து துஷானிகாவுக்கும் இன்னைக்கு வந்து பர்த்டே. அதனால் வந்து நாங்கள் வந்து கேக் கட் பண்ணலாம், துஷானிகாவுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்லாம் கொண்டு வந்து கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயாச்சு. ஸோ சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக பாப்பாவோட கண்ணை கட்டிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து போய் நின்றுட்டோம். கேக்கு அப்புறம் இங்கே எல்லாரையும் பார்த்தோன்னே வந்து துஷானிகாக்கு வந்து ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. கேக் கட் பண்ண வந்து ரொம்ப ஆவலை வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அந்த 2 இட்லி தான் வரதாச்சு. நீ கேட்ட அவ்வளவுதான். பட்டர் சிக்கன்லாம் இல்ல உனக்கு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், பக்கத்தில் வந்து மருதம் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே போய் நாங்கள் வந்து நைட் டின்னர் முடிச்சுட்டு அங்கேருந்து புளியருவிக்கு கிளம்பிட்டோம். புளியருவியில் போய் இறங்குறோம். பார்த்தா சரியான கூட்டம். என்னன்னா மற்ற எல்லா ஃபால்ஸுமே க்ளோஸில் இருக்கனால இந்த ஒரு ஃபால்ஸ் மட்டும் ஓப்பனில் இருக்கனால இருக்கிற எல்லா கூட்டமுமே வந்து புளியருவியில் தான் இருந்துச்சு. ஐயோ இங்கே போய் குளிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே உள்ளே போனோம். போய் பார்த்தா சரியான கூட்டம். இறங்கி போய் பார்த்தா பாய்ஸ் சைடும் இங்கே புளியருவி அப்படின்னா வந்து பாய்ஸ் சைடு கேர்ள்ஸ் சைடு வந்து தனித்தனியாக குளிப்பாங்க. பட் வந்து வேறு எதுவுமே இருக்காது நடுவில். போய் பார்த்தா சரியான கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் போன நேரம் கரண்ட்டு வேறு ஆஃப் ஆயிடுச்சு. எங்கள் கையில் இருக்க ஃபோன் ஃப்ளாஷ் லைட் மட்டும்தான். சரி ஓகே ரொம்ப நேரம் ஆச்சு, பேசாமல் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியாக்கு தெரியாமல் குளிச்சுட்டு வந்துட்டேன். அவள் திட்டினா, நீ போய் வலிக்கு விழுந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்து கரண்ட் வந்தோடனே அவள் லைட்டாக வந்து தண்ணியில் போய் காலை மட்டும் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆட்டோலேயே வந்துட்டோம். ஆட்டோவில் வந்தனால சரியான குளிர். வந்து பார்த்தா பாதாம் பால் இருந்துச்சு, சூடாக பாதாம் பால் எல்லாருமே சேர்ந்து குடிச்சிட்டு அப்படியே தூங்க போயிட்டோம். ஸோ குற்றாலம் சீரிஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.